ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பால் கொழுக்கட்டை. அது ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பிகினர்ஸ்க்காக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட சேர்த்துக்கிறலாம், இல்லை வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவு கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு எடுத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறணும். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய கொழுக்கட்டைகள் பாலுக்குள்ளே போடும்போது உடையாமல் இருக்கும். நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா தான் நான் கை போட்டு பிணையணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கலாம். கரெக்டாக நான் 1 கப் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ அந்த எல்லா தண்ணியும் நம்ம சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், எல்லா தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ பிசைய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி 1-2 பிசைஞ்சிட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம், சப்பாத்தி மாவு மாதிரி. இப்போ மூடியாச்சு. ஒரு 10 நிமிஷம் இது எப்படி இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவும் நல்லா ஆறி இருக்குது. இப்போ இதை வெளியில் எடுத்து விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டைக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ இதை சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிறலாம். நான் ஏற்கனவே பால் கொழுக்கட்டை ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. அது முழுக்க ட்ரெடிஷ்னலான மெத்தடு. இப்போ இந்த மாதிரி உருட்டி நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி முழுக்க தேங்காய் பாலில் செய்ய போகிறதில்ல. நீங்கள் முழுக்க தேங்காய் பால்லையும் செய்யலாம். நான் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால், 1 கப் அளவுக்கு மாட்டுப்பால்லையும் செய்ய போகிறேன். இப்போ நம்ம 2 கப் அளவு தேங்காய் பாலை சேர்த்துருக்கோம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்மளுடைய கொழுக்கட்டைகளை சேர்த்துக்கிறலாம். இப்போது கொதி வந்துருச்சு. நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை இதில் சேர்த்துடலாம். இதிலேருந்து ஒரு கொழுக்கட்டையை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். அது எதுக்குன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போது மீத இருக்க எல்லா கொழுக்கட்டைகளையும் இதில் சேர்த்துடலாம். பார்க்குறதுக்கே ரசகுல்லா மாதிரி இருக்குது. டேஸ்ட் அதை விட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து விடுங்க. அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ 1 கப் அளவு நம்ம மாட்டுப்பாலையும் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இனி நம்ம பால் சேர்க்க போகலை. இப்போ நம்ம சேர்த்த பால் எல்லாம் வற்றணும். வற்றுறது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு கிளறிட்டுருக்கலாம். வாசனைக்காக 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு உருண்டை மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி விடுங்க. அந்த மாவில் நல்லா அந்த மாவை கரைச்சதுக்கப்புறமா அந்த கொதிச்சிட்ருக்க பால் கொழுக்கட்டையில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா, அப்போ தான் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம செய்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின பால்லாம் நல்லா வத்திருச்சு. அந்த கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். 1 ஸ்பூன் அளவு நெய்யில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா கொதிச்சிட்ருக்க பால் கொழுக்கட்டையில் இதை சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நெய்யில் வறுத்த தேங்காய் துருவல் சேர்க்குறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். அடுத்தது 1 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறலாம். ட்ரெடிஷ்னலான எல்லா ரெசிபீஸ்லேயுமே வெல்லம் தான் சேர்த்துருப்பாங்க. ஸோ இந்த ரெசிப்பியில் நம்ம சீனி சேர்த்தோம் அப்படின்னா அதோடைய டேஸ்ட் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆயிரும். அதனால் நம்ம வெல்லமே சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க, அந்த வெல்லம் கரையிறது வரைக்கும். கரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான ட்ரெடிஷ்னலான பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.